அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இனிமையாக உற்சாகமானதாக காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்களும் மகிழ்ச்சியாக நல்ல கலகலப்பாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நமது பொதுவான ராசி பலன்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் வாழ்வின் பரிபூர்ணமான நிலையை எய்திட இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுப கிருது வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு சிறப்பு தருங்க. சதுர்த்தி தினம் இன்றைய தினம். வளர்பிறை சதுர்த்தி தினம் என்பதால் விநாயகர் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நலன்மையை தருங்க. எனவே இன்றைய தினம் இறை வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசி 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். ராசி அதிபதி புதனும் சூரியனும் பரிவர்த்தன யோகம் பெற்றுள்ளது ஒரு மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் யோகங்கள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு புதுசா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தை பாதிக்காத அளவிற்கு உங்க ப்ரெஷரை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வகையில் உங்களது காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உதவுங்க. எனவே முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களது காரியங்கள் உங்களது அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக முடித்து பாராட்டுகளை அள்ள முடியும். இன்றைய தினம் வெளிநாட்டிலிருந்து ஒரு அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இயல்பாகவே இன்றைய தினம் நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. எனவே அந்த நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாமே கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில பழைய நினைவுகள் வந்து இன்னைக்கு ஆக்கிரமித்திருக்குங்க. உங்க பழைய நினைவுகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் அந்த இனிமையான தருணங்கள் உங்க மனசுல வந்து போகும். எனவே இன்றைய தினம் ரொமான்டிக் நினைவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக மிகச்சிறப்பாக அமையும். இன்றைய தினம் மிக மிக சுறுசுறுப்பான மற்றும் நல்ல சோசியலாக பழகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது ஆலோசனைகள் என்னவோ அதை மற்றவர்களை கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கலாம், அல்லது விஜயதசமியில் ஆரம்பிக்கலாம். இப்போ அதற்கான முன்னேற்பாடுகளை பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது ஆர்ட்ஸ் அப்ளை பண்றதுன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தொழில் புரிபவர்கள் வியாபாரத்தை வந்து விரிவு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல நிலைமைகளை தருவதாக அமையுங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட தொழில் கடன் சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தொழில் அதன் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செலுத்த நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கு. புதுமையா இன்னைக்கு யோசிப்பீங்க. புதுமையா உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம் மட்டுமில்ல உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் அது உதவிகரமா இருக்கும் வெற்றிகளை பெற. எனவே புதுமையான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய ஒரு அடித்தளமாக இன்றைய தினம் ஆகுங்க. இன்றைய தினம் நீங்கள் வாயை தொடர்ந்து என்ன சொன்னாலும் மற்றவங்க ஏற்றுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சுக்களுக்கு மரியாதை உண்டுங்க. நீங்க எப்பயுமே கேட்க விரும்புறது பாராட்டு தானே, அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களது பேச்சுக்கள் மூலமாக இருக்கு. உத்தியோகத்துல பணிபுரியவங்களுக்கும் இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சமரசம் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் அதன் மூலமாக தீருங்க. இன்றைய தினம் ஏதாவது அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு அல்லது ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பிளான் வந்து இன்னைக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். கண்டிப்பாக அதற்கான சிறந்த தருணம் இப்போ அமைஞ்சிருக்கு. உங்க திட்டங்கள் வந்து அதாவது இடம் வாங்குறதுக்கான நீங்கள் போட்ட திட்டங்கள் இன்றைய தினம் வெற்றிகளை பெற வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையுடன் இன்றைய நாள் மிக மிக நினைவில் கொள்ளத்தக்க வகையில் நல்ல ஒரு ரிமார்க்கபிள் நாளா அமையுங்க. உங்களுக்கும் சரி உங்களது வாழ்க்கை துணைக்கும் சரி இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக ஹாப்பியான நாளாக இன்றைய தினம் இல்வாழ்க்கை அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு வீடியோ செக் பண்ணிக்கோங்க. புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்கிறதுனால
உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாராளமாக கொடுங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பாராத வகையில் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எனவே மிகுந்த மனமகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்கள் மனதில் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில், உங்களது வேலையில் ஒரு புதிய பரிணாமத்தில் மாற்றக்கூடிய வகையில் நம்பிக்கையான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்ற உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து அசத்தக்கூடிய ஒரு யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் இப்போ கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சில பிரபலமான விஐபிகள் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இரண்டுமே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எந்த விதமான சுபகாரியமாக இருந்தாலும் சரி, அதற்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி மற்றும் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிதாக குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்க குடும்பத்தில் யாருக்காவது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களது கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக சொல்லலாம். எப்போவுமே கமெண்ட் செக்ஷனில் ஓப்பனாக தான் இருக்கும். இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது. எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோவுடைய அப்லோட் ஆன உடனே சுட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்பவே நமது கன்னி டுடே ரெசிடென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. ஏற்கனவே அழுத்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.